அன்பிற்கினிய காலை வணக்கங்கள். ஞானக்கூத்தன் கவிதை நூலினை அறிமுகம் செய்ய வாய்ப்பளித்த ஐயா அம்சப்பிரியா அவர்களுக்கும் ஐயா பூபாலன் அவர்களுக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலை அறிமுகம் செய்வதற்கு முன்பு நூல் ஆசிரியரை அறிமுகம் செய்து கொள்கிறேன். திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தினால ஞானக்கூத்தன் எனும் பெயரை ஏற்றார். இவர் நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞராக போற்றப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் ரங்கநாதன். ஆசிரியரின் நூல்கள் அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பென்சில் மரங்கள் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். படித்ததில் பிடித்த ஒரு முதல் கவிதையே நம்பிக்கை பற்றி. கவிதை: பசித்த வயிற்றுடன் சுற்றிலும் பார்த்தேன், பார்வையில் பட்டன பட்பல தாவரம். ஒன்று ஆலமரம், மற்றொன்று அரசு, மற்றொன்று வேம்பு. அவனுக்கு வேண்டிய ஒன்றோ நாற்றங்காலாய் இன்னமும் இருந்தது. அதாவது ஒரு செடி இருக்குது, விதை போட்டாங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அது வளரதா போகுது அப்படிங்கிறது அதான் சொல்கிறாங்க. நாற்றங்காலாய் இன்னமும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் ஒரு கவிதை, அம்மாவின் பொய்கள். நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அம்மா சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் கூட டச்சில் இருக்காத, காது அறுத்து போடுவேன், கண்டதை வாங்கி சாப்பிடாத, வகுத்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு அம்மா சொல்கிறாங்க. அம்மாவின் பொய்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதருந்து போகும் என்றாய், பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதருந்து போகும் என்றாய், தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்தும் என்றாய், தின்பதற்கேதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய், ஒரு முறை தவிட்டுக்காக வாங்கினேன் உன்னை என்றாய். அதாவது அம்மா பல முறை சொல்லியிருப்பாங்க. அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை தவிட்டில் வாங்கணும் அப்படின்னலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க. எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா, எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா, அத்தனை பொய்கள் முன்பு நீ சொன்ன, எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய், எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய், தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றா, எனக்கினி பொய்கள் தேவையில்லை என்றெண்ணினாயா, வயதானோருக்கு தகுந்ததாய் பொய்கள் சொல்லும் பொறுப்பினி அரசாங்கத்தை சார்ந்ததாய் கருதினாயா, தாய்ப்பாலை நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா, தாய்ப்பாயை நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா, உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்கள், உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறு எங்கு பெறுவான் பொய்கள். இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை, அம்மாவின் பொய்கள். அடுத்து இதில் தான் இருக்குது எல்லாமே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாருக்கும் ஒர்க்கிங் டே. எப்படி அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக செலப்ரேஷன் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆனாலே ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நாளைக்கு திங்கக்கிழமையா எப்படித்தான் போகிறது, அதுவும் எங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறையாவே இருக்குது. திங்கக்கிழமை எப்படித்தான் போகிறது, அதை வெடியால் எந்திரிக்கையிலேயே ஒரு மாதிரியே தான் இருக்குது. அதை சொல்கிறாரு ஐயா ஞானக்கூத்தன் அவர்கள். விடுமுறை தரும் பூதம், ஞாயிறுதோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் ஒரு பூதம், திங்கள் விடிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஒரு நாள் நீங்கள் போகவில்லை என்றால் கூட ஆளை அனுப்பி கொள்கிறது. மறுநாள் போனால் திக்கலான கண்ணை உருட்டி பார்க்கிறது. வயிற்றுப்போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அடுத்து இந்த பாயிண்ட் கவனிங்க. வாரம் முழுவதும் பூதத்துடனோ பழகி போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றனர்.
வாரம் முழுவதும் பூதத்துடனோ பழகிப்போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றனர். அதாவது அந்த வேலையிலேயே மூழ்கி போனவங்க வந்து அதை கண்டு அவங்களே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டுப்பொறியின் மந்திரகீதம் கேட்டு வெளியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக நம்புகிறது பெரும்பூதம். தட்டுப்பொறியின் மந்திரகீதம் கேட்டு வெளியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக நம்புகிறது பெரும்பூதம். மற்றொரு கவிதை கேள்வி என்னும் ஒரு தலைப்பு. மண்புழு தெரியுங்களா எல்லாருக்கும்? விவசாயி நண்பன் மண்புழு. இப்போ பெரும்பாலும் அது எல்லாம் குறைவாயிட்டு வருது. அப்போவே எழுதியிருக்கிறாரு ஞானக்கூத்தன் அவர்கள். தோண்டினார்கள் 4 அடி ஆழம், தோண்டினார்கள் 4 அடி ஆழம், குடிநீர் குழாய்களும் சாக்கடை குழாய்களும் அருகில் அருகில் இருந்தன. குடிநீர் குழாய்களும் சாக்கடை குழாய்களும் அருகில் அருகில் இருந்தன. கம்பி குழாய்கள் கண்ணில் பட்டன, கம்பி குழாய்கள் கண்ணில் பட்டன. வெள்ளைக்காரர்களின் ஆட்சி காலத்தில் போட்ட குழாய்கள் என்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் போட்ட குழாய்கள் என்கிறார்கள். 4 அடி ஆழ பள்ளத்திற்கு பக்கத்தில் குவிந்து கிடக்கும் அரையிற மண்ணில் மண்புழு ஒன்றை கூட காணும், மண்புழு ஒன்றை கூட காணும். சென்னை மாநகரத்தை விட்டு என்றைக்கு நீங்கின மண்ணின் புழுக்கள். சென்னை மாநகரத்தை விட்டு என்றைக்கு, அதாவது அவங்க கேட்குறாங்க. அந்த இடத்துல கவிஞர் வந்து சொல்கிறாரு, மண்புழு இருந்ததாக சொல்கிறாங்க, எப்போ நீங்குச்சு, அது எப்போவோ போயிருச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து நினைவுன்னு சொல்லிட்டு இன்னொரு தலைப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாராவது பார்த்தா, ஓ அவர் அப்படி இருப்பாரா, அந்த காதில் மச்சம் இருக்குது, கையில் மோதிரம் போட்டிருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் தெரியுங்களா? அதை பற்றி நினைவுன்னு ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. நெற்றியில் கொட்டைப்பாக்கு வைத்து தைத்தற் போல இருப்பான் அவனா என்றால் இல்லை என்றேன். யூபிஎஸ் எழுதிவிட்டு டில்லிக்கு போனானா அவனா என்றால் இல்லை என்றேன். நினைவில் தெரிந்ததைப் போல விரல் சொடுக்கி ஐஏஎஸ் படிப்பதாக சொல்லி ஹைதராபாத்தில் டாக்ஸி ஓட்டுகிறானா அவன்தான் தெரியும் என்றால் இல்லவே இல்லை என்றேன். வேர்க்கடலை பிஞ்சு போல 6ஆம் விரல் தொங்கும் அவன்தான் என்றால் அவனும் இல்லை என்றேன். வந்தது நினைவில் என்றால் முகம் பிரகாசத்தில் மின்ன, பிரகாசத்தில் மின்ன. அவள் சொன்னால் உடம்பெல்லாம் முடியாய் என்றிழுத்தாள் அவன்தானே அவனே என்றேன். அதற்கு மேல் எதற்கு வம்பு, உடம்பில்லை முன்கை என்று திருந்தவும் மனமில்லாமல், முன்கை என்று திருத்தவும் மனமில்லாமல். ஒரு அருமையான புத்தகம், நான் வாசித்ததில் ஒரு அருமையான புத்தகம். இந்நல்வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.